இப்போ நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன, மிக்சர் ஃபிராக்ஷன் என்னன்னு கத்துக்கிட்டோம். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு யூஸ் இருக்கு. இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம பார்க்கலாம். 7/9 அப்படிங்கிறது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 7/9 ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 3/5 நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பெருசா இருக்குது, ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது ப்ராப்பர் 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 எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. இப்படி எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்து இஃப் ஆல் தி கிவன் fractions are proper fraction and the difference between the numerator and the denominator also be same, then the highest numerator fraction is the larger number. The numerator le highest value என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 7 3 1 4 5 ல highest 7 தான். So இதுதான் இருக்கிறதுலே highest இருக்கும். The lowest numerator fraction is the smaller number. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட முடியும், டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். ஹையஸ்ட் வேல்யூ எது, செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோமே, இருக்கிறதுல சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலர் 1/3, தென் 3/5, 4/6, 5/7, தென் 7/9. ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுத முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இதுலேருந்து ஹையஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியும். செகண்ட் ஹையஸ்ட் ஃபிராக்ஷன் சொல்லுங்க, இல்லை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எழுதிட முடியும்.